அது சரியா 2012வது வருஷம் ஜூன் மாசம் 16ஆம் தேதி கேரளா பாலக்காடு மாவட்டத்துல சுத்தியுமே தென்னந்தோப்புகளும் வயல்வெளிகளும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பசுமையான கிராமம் தான் பட்டாம்பி. இந்த ஊருக்கே இன்னும் அழகு சேர்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊரே பாரத புலா அப்படிங்கிற ஒரு அழகான ஆற்றங்கரை ஓரமா தான் அமைஞ்சிருந்துச்சு. டைம் இப்ப காலையில கரெக்டா 9 மணியை நெருங்கிட்டு இருக்கு. ஆத்திலிருந்து வீசுற அந்த குளிர்ந்த காத்தை வாங்கினபடியே பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போறவங்க, படிக்க போற பசங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவசரமா அந்த ஆற்றங்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இயல்பா நடந்து போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்கும் போது மட்டும் மூச்சு விடவே முடியாம ரொம்பவே திணற ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் அந்த இடத்துல வீசிட்டு இருந்த ஒரு கடுமையான தாங்க முடியாத துர்நாற்றம் தான். நம்மள இப்படி கஷ்டப்படுத்துற அந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்னு கூட திரும்பி பார்க்காம அவங்களுடைய முகத்தை சுழிச்சபடியே மூக்க மூடிக்கிட்டு சீக்கிரமா இந்த இடத்தை கடந்து போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே வேகமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த கூட்டத்தில் நடந்து வந்த 30 வயதான ரியாசுதீன், அவருடைய கால்கள் மட்டும் அந்த இடத்துலயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. என்னதான் வாசனை இது, எங்கிருந்து இது வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த நடைபாதையிலிருந்து மெதுவா அந்த ஆத்தங்கரை மணல்ல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். சுத்தியுமே செடிகளும் புதர்களுமா இருந்த அந்த இடத்தை தன்னுடைய கண்களாலேயே அப்படியே அலசி ஆராயிறாரு. அப்பதான் அந்த கடுமையான துர்நாற்றம் கரெக்டா எந்த பக்கத்துல இருந்து வீசுது அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த வாசனையை ஃபாலோ பண்ணி அப்படியே மெதுவா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. பட் புதருக்கு பக்கத்துல போனதுமே சடனா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற காட்சி உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தேகமே அவருக்குள்ள வர ஆரம்பிச்சது. பிகாஸ் அங்கிருந்த ஒரு அடர்ந்த புதருக்குள்ள அனாதையா ஒரு மனித உடல் கிடக்கிற காட்சி தான் அவருடைய கண்ணுக்கு இப்ப தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. பதறி போனவரு அதை கொஞ்சம் கிளியர் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாக்குறாரு. பட் அப்படி போய் பார்த்த அடுத்த செகண்டே அவருடைய வயிற்று அப்படியே புரட்டிக்கிட்டு கொமட்டிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த உடலுடைய கால்கள் முழுசா அழுகி போய் அதுல புழுக்கள் நெளிஞ்சு ஊறிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே அவருக்கு அப்படியே ஒரு அருவருப்பான உணர்வு உண்டாக ஆரம்பிக்குது. அண்ட் உச்சக்கட்ட பயத்துல உடம்பெல்லாமே வியர்த்து போன ரியாசுதீன் தன்னுடைய கை கால்கள் எல்லாம் நடுங்கினபடியே பதட்டத்தோட அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து தன்னுடைய செல்போன் எடுத்து நேரா போலீஸ்க்கு கால் பண்றாரு. சார், ഇവിടെ ആറ്റോരത്ത് ഒരാളുടെ ബോഡി വളരെ മോശമായ നിലയിൽ കിടക്കുകയാണ് സാർ. ஸோ இப்போ அனாதையா அந்த இடத்துல இறந்து கிடக்கிற அந்த மனித உடல் யாருடையது, அது எப்படி இந்த ஆற்றங்கரை ஓரமா இருக்கிற அந்த புதருக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற கேரளா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலில் அன்சால்வ்டு கேசஸ், மிஸ்ட்ரி கேசஸ் இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரி சில கிரைம்ஸுக்கும் மிஸ்ட்ரிஸ்க்கும் பின்னாடி திடீர்னு ஏற்படுற பண கஷ்டம் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை தான் பலரை தப்பான முடிவுகளை எடுக்க தோணுது. அதனால தான் நம்மளுடைய ஃபியூச்சரை மனசில் வச்சுட்டு சரியான ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை பிளான் பண்ணுறதும் நம்மளுடைய பணத்தை க்ரோ ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதும் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். பணத்தை சும்மா பேங்க்ல வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். பட் உங்களுடைய பணத்தை எஃபெக்டிவாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு சூப்பரான சான்ஸ் வந்திருக்கு. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இப்ப கேபிட்டல் கேரண்டீட் ஆப்ஷனோட இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க. அவங்க புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற அந்த NFO உடைய பேரு தான் இந்தியா செக்டார் லீடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுல நம்மளுடைய பணம் இந்தியாவில் இருக்கிற 21 செக்டார்ஸ்ல இருக்கிற டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணப்படும். இவங்களோட முந்தைய ஃபண்டான ஹை க்ரோத் ஃபண்ட் கடந்த 7 வருடங்களில் 23% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதுடைய NAV வேல்யூ வெறும் 10 ரூபீஸ் தான். NRIs மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்கும் வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தமிழ்லேயே கால் பேக் கேட்டு டீட்டெயில தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அண்ட் இந்த NFO இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைம் ரொம்ப லிமிடெட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உடனடியாக செக் பண்ணி பாருங்க.
இப்ப ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த உடலை கொஞ்சம் க்ளோஸ் அப்பா போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த உடல் முழுவதுமே செதஞ்சு போய் அதுல புழுக்கள் எல்லாம் ஊறிட்டு இருக்கிறத பாக்குறப்பவே அந்த நபர் இறந்து போய் கண்டிப்பா ஒரு 4-5 நாள் ஆயிருக்கும் அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ஆனா அதே டைம்ல தான் போலீஸ்க்கு ஒரு பெரிய குழப்பமும் வந்துச்சு. பிகாஸ் மேல சட்டை மட்டும் போட்டுட்டு இடுப்புக்கு கீழே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாம இருந்த அந்த மனித உடல் ஒரு ஆணுடைய உடலா அல்லது பெண்ணுடைய உடலா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலேயே ஒரு பெரிய சிரமம் உண்டாக ஆரம்பிச்சது. ஏன்னா மேல சட்டை போட்டிருந்ததாலையும் முகத்துல தாடி மீசை மாதிரியான அடையாளங்கள் இருந்ததாலையும் ஓகே இது கண்டிப்பா ஒரு ஆண் தான் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வந்தாங்க. பட் அடுத்த செகண்டே தலையில பொண்ணுங்க மாதிரி நீளமான தலைமுடி இருந்ததாலையும் முக்கியமா இடுப்புக்கு கீழே இருக்க வேண்டிய அந்த ஆணுறுப்பு அது இல்லாம இருந்ததாலையும் நிஜமாகவே இது ஒரு ஆண் தானா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சந்தேகம் அவங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சது. இறந்த உடல் ரொம்பவே செதஞ்சு போன நிலைமையில இருந்ததால அதை ரொம்பவே கவனமா செக்யூர் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு அந்த இடத்தை சுத்தியுமே தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த புதருக்கு பக்கத்திலேயே உடைஞ்சு போய் சுக்கு நூறா கிடந்த சில பீர் பாட்டில்ஸ் உடைய துண்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதோட இல்ல கொஞ்சம் தூரத்தில் இருந்த இன்னொரு புதருடைய மறைவுல கிடந்த ஒரு பெரிய டிராவல் பேக் ஒன்னும் அவங்களுடைய கண்ணுல படுது. அப்படி அந்த பேக் எடுத்து அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள 2 ஷர்ட்ஸ், 2 பேண்ட்ஸ், அப்புறம் சில இன்னர்ஸ், ஒரு சென்ட் பாட்டில், ஒரு டவல், கூடவே ஒரு சின்ன துண்டு பேப்பர், இது எல்லாமே உள்ள இருந்திருக்கு. இப்ப அந்த துண்டு பேப்பர் இருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே பிரிச்சு பாக்குறாங்க. அதுல 3 செல்போன் நம்பர்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி தெலுங்கு மாதிரியான சில எழுத்துக்கள் இருக்கிறத பார்த்ததுமே ஓகே இவர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபரா இருக்கணும். அது மட்டும் இல்ல அந்த நம்பர்ஸ் எல்லாமே அதில் எழுதியிருக்கிற பேர் இருக்கு இல்லையா அவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணாங்க. சோ அதுல இருந்து ஒரு நம்பருக்கு உடனடியா ஒரு கால் பண்றாங்க. அந்த நம்பரும் ரிங் ஆக ஆரம்பிக்குது. பட் எதிர்முனையில கால் அட்டன் பண்ண நபர் முழுசா ஹிந்தி மொழியில பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசுறது போலீஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே லைட்டா பதட்டமான அந்த நபர் தன்னுடைய பக்கத்துல இருந்த இன்னொருத்தர்கிட்ட போனை கொடுக்குறாரு. அப்படி போனை வாங்கின அந்த நபர் இப்ப மலையாளத்துல ரொம்பவே தெளிவா பேச ஆரம்பிக்கிறார். சார், நான் ஒரு ஜேசிபி ஆபரேட்டர். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட போன்ல பேசுனது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த லக்ஷ்மணா அப்படிங்கிற ஒரு நபர் தான். நாங்க ஷொர்னூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு கிரைனைட் ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. സാർ, ഞാനൊരു JCB ഓപ്പറേറ്ററാണ്. ഇപ്പോൾ നിങ്ങളോട് ഫോണിൽ സംസാരിച്ച ഒഡീഷക്കാരനായ ലക്ഷ്മണയാണ്. ഞങ്ങൾ ഷൊർണൂരിലെ ഒരു ഗ്രാനൈറ്റ് ഫാക്ടറിയിലാണ് ജോലി ചെയ്യുന്നത്. இந்த ஷொர்னூர் அப்படிங்கிற ஊர் விக்டிமுடைய உடல் கிடைச்ச அந்த இடத்துல இருந்து வெறும் 11 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. இதை கேட்டதுமே நடந்த இந்த மரணத்தை பத்தி போன்ல எதுவுமே சொல்லாத போலீஸ் ஒன்றும் இல்ல ஒரு சின்ன கேஸ் விஷயமா லக்ஷ்மணாவை நாங்க விசாரிக்கணும், அவனை எங்கேயும் போக விடாம அங்கேயே இருக்க சொல்லுங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்றாங்க. உடனடியா இப்ப 2 போலீஸ் மட்டும் ஷொர்னூருக்கு அங்க போறதுக்காக அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. சரியா அடுத்த 1 மணி நேரத்துல 24 வயதான லக்ஷ்மணா சுனா ஓனுராய் அப்படிங்கிற அந்த இளைஞனையும் அவன் கூடவே இருந்த 40 வயதான இன்னொரு நபரையும் கூட்டிட்டு நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒடிசாவை சேர்ந்த அந்த 2 பேருமே இப்ப ரொம்பவே பதற்றத்தோட மார்ச்சரிக்குள்ள நுழைறாங்க. அங்க உள்ள போனதுமே 40 வயதான ஒரு நபர் வந்திருந்தாரு இல்லையா, அவரால அங்க உள்ள இருந்த அந்த உடல் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த லக்ஷ்மணா மட்டும் அந்த இறந்த உடலை உத்து பார்த்துட்டு இவரை பாக்குறப்ப எங்க ஒடிசாவை சேர்ந்த விக்ரம் நாயக் மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட போலீஸ் சரி ஓகே இவர் உங்க ஊர்க்காரரா இருந்தா இவர் எதுக்கு இங்க வந்தாரு, அவர்கிட்ட எதுக்கு உன்னுடைய நம்பர் இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லக்ஷ்மணா, சார் நாங்களுமே இவர் ஏன் இன்னுமே வரல அப்படின்னு தான் சார் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இவர் தனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு எங்க கிட்ட கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் நாங்க இவரை ஊர்ல இருந்து இங்க வர சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா 12ஆம் தேதியே ஒடிசால இருந்து கிளம்ப போறதை எங்களுக்கு கால் பண்ணி சொன்னார் சார். ஆனா அதுக்கப்புறமா இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வரல, இவர் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் லக்ஷ்மணாவுடைய செல்போனை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கால் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. அதுல அவர் சொன்னது 100% உண்மைதான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ போலீஸ்க்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வந்துச்சு. இறந்து கிடக்கிறவரு நிஜமாவே ஒடிசாவை சேர்ந்த விக்ரம் தான் அப்படின்னா அவரு கேரளாக்கு வந்ததுமே அவர் தேடி வந்த லக்ஷ்மணாவுக்கு எதனால கால் பண்ணல, அது மட்டும் இல்ல அவர் எப்படி அந்த ஆற்றங்கரைக்கு தனியா போனாரு, அவருடைய மரணம் இயற்கையான மரணமா இல்ல கொடூரமான கொலையா அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் வர ஆரம்பிச்சது. இது எல்லாத்துக்குமான பதில்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜூன் 14 அன்னைக்கு காலையில அட்டாப்சி பண்ற ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றாங்க.
ஒரு கட்டத்தில் அட்டாப்சியும் முடியுது. அதனுடைய முடிவுல டாக்டர்ஸ் ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இறந்து கிடந்தது கண்டிப்பா ஒரு ஆணுடைய உடல் தான். அது மட்டும் இல்ல, அவரை யாரோ கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. விக்டிமுடைய வயசு 25 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவருடைய கழுத்துல ஒரு பெரிய வெட்டுக்காயம் இருக்கு. அதோட நிக்காம நெஞ்சிலையும் வயிற்று பகுதியிலையும் ஆழமான கத்தி குத்து காயங்கள் இருக்கு. இதனாலதான் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போய் சரியா 3 to 5 நாட்களுக்குள்ள ஆயிருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இத ரொம்பவே கவனமா கேட்டுட்டு இருந்த போலீஸும் தயக்கத்தோட அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. டாக்டர், விக்டிமுடைய உடல்ல ஆணுறுப்பே இல்லையே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அந்த கேள்விக்கு பதில சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் ஒரு பெரிய பெருமூச்சு விடுறாங்க. சார், ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். விக்டிமுடைய ஆணுறுப்பு ரொம்பவே கொடூரமான முறையில் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான பதிலை கொடுத்தாங்க. വളരെ ക്രൂരമായൊരു സംഭവം നടന്നിട്ടുണ്ട് സാർ. ഇരയുടെ പുരുഷ ജനനേന്ദ്രിയം ക്രൂരമായി മുറിച്ചു മാറ്റിയിരിക്കുകയാണ്. இதை கேட்டதுமே போலீஸ்கே ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ விக்டிம் அவர் ஒடிசால இருந்து தேடி வந்த லக்ஷ்மணாவை பார்க்கல அப்படின்னா வேற யாரை தான் போய் பார்த்துருப்பாரு அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக அந்த துண்டு பேப்பர்ல இருந்த மற்ற 2 நம்பர்ஸ்க்கும் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த காலை அட்டன் பண்ணவங்க ஹிந்தியில பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹிந்தி தெரிஞ்ச ஒரு போலீஸை கூப்பிட்டு அந்த நம்பர்ஸ்க்கு பேசி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஃபோன் கால் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. அந்த 2 நம்பருமே விக்டிமுடைய சொந்தக்காரங்களுடைய நம்பர்ஸ் தான். அது மட்டும் இல்ல, ஒடிசால இருக்கிற ராயகடா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் விக்டிம் கேரளாக்கு கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப கொலை செய்யப்பட்டது ஒடிசாவை சேர்ந்த விக்ரம் தான் அப்படின்னா அவரை யாரு இவ்வளோ கொடூரமா கொலை பண்ணி அவருடைய ஆணுறுப்பை அறுக்கிற அளவுக்கு அவருடைய கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொடூரமான மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற பெரிய கேள்வி போலீஸ்க்கு முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சது. கொலை நடந்தது 2012 காலகட்டம் அப்படிங்கறதால விக்டிமுடைய இறந்த உடல் கிடந்த அந்த ஊர்ல சிசிடிவி கேமராக்களுடைய பயன்பாடுமே சுத்தமா இல்லாம இருந்திருக்கு. ஸோ அவருடைய இறந்த உடல் எப்படி அந்த ஆற்றங்கரைக்கு வந்துச்சு, அதை யாருக்குமே தெரியாம அங்க எப்படி கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு ஒரு பெரிய சிரமமே உண்டாக ஆரம்பிச்சது. ஒருவேளை கிரைம் நடந்ததே அந்த ஆற்றங்கரையா தான் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அறிமுகமே இல்லாத இந்த கேரளால யாரு அவர் அந்த ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி போலீஸுடைய மூளைய குடைய ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வேற வழியே இல்லாம பழைய ஸ்டைல்ல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்ப மாதிரி சிசிடிவி கேமராலாம் இல்லாத அந்த காலகட்டத்தில் 1970s 80s 90s அந்த டைம்ல எல்லாம் ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா சாட்சிகள் சொல்றதை வச்சு சூழ்நிலை ஆதாரங்களை வச்சு தான் ஒரு கில்லரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் பொழுது கடந்த ஒரு வாரத்துல சந்தேகப்படும்படியான நபர்கள் யாராவது அந்த ஆத்தங்கரை பக்கமா வந்தாங்களா, அதை நீங்க யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே தேடி தேடி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க விசாரிச்சுட்டு இருந்த அடுத்த 2 நாட்கள்ல அவங்களுடைய சந்தேகம் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல ரொம்பவே ஸ்ட்ராங்கா விழுக ஆரம்பிச்சது. எஸ், அந்த நபர் வேற யாரும் இல்ல, எஸ்டிஐ விக்ரமுடைய உடலை அடையாளம் காட்டுறதுக்காக லக்ஷ்மணா அப்படிங்கிற ஒரு நபர் அங்க கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, கரெக்டா அவன் மேலதான் இப்ப சந்தேகம் திரும்பி இருக்கு. பிகாஸ் விக்டிமுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த 2வது நாளே அந்த லக்ஷ்மணா யாருக்குமே சொல்லாம கேரளால இருந்து கிளம்பி ஒடிசாக்கு எஸ்கேப் ஆயிருக்கான். அவனுக்கு கால் பண்ணி கேட்கும் பொழுது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால தான் அவசரமா ஒடிசாக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கான். அவன் சொன்ன காரணத்தை முழுசா நம்பாத போலீஸ் கடைசி ஒரு வாரமா அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு செக் பண்றதுக்காக அவன் வேலை பார்த்த அந்த கிரைனைட் ஃபேக்டரிக்கே நேரடியா போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவன் மேல இருந்த சந்தேகம் இன்னுமே பல மடங்கு அதிகமாச்சு. பிகாஸ் சம்பவம் நடந்த ஜூன் 13 அன்னைக்கு அவன் வேலைக்கு வராம லீவ் போட்டிருந்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை அந்த ஃபேக்டரி ஓனர் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. உடனே அடுத்த கட்டமா அவன் தங்கியிருந்த ரூமுக்கு போய் அவனுடைய ரூம்மேட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்தவங்களும் ஒரு முக்கியமான தகவலை சொன்னாங்க. அதாவது லீவ் போட்ட அன்றைய நாள் அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் அவன் ரூம்கே திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா அவன் மட்டும் தனியா போயிட்டு வரல, அவன் கூடவே இன்னொரு நபரும் போயிட்டு வந்தான் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி நைட்டு 12 மணிக்கு அவன் கூட வந்த அந்த நபர் யாரு அப்படின்னா 22 வயதான கொமிசான் அப்படிங்கிற ஒருத்தன் தான். அவனுமே அதே கிரைனைட் ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறதும் அவன் தங்கி இருக்கிற அதே
அதே பில்டிங்ல வேற ஒரு ரூம்ல தான் இருக்கான் அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ கொமிசா கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. 13ஆம் தேதி அன்னைக்கு நீயும் லக்ஷ்மணாவும் எதுக்காக வேலைக்கு வராம லீவ் போட்டீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கொமிஷாவோ ரொம்பவே கேஷுவலா, அன்னைக்கு நாங்க 2 பேருமே ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக வெளியே போனோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் அடுத்ததா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, அவன் அப்படியே பக்கத்திலேயே நிக்க வச்சுட்டு ஒடிசால் இருக்கிற லக்ஷ்மணாவுக்கு ஒரு போன் போடுறாங்க. போனை ஸ்பீக்கர்ல போடாம அப்படியே காதுல வச்சுட்டு கேட்டுட்டு இருந்த போலீஸ் அவன் சொல்றது எல்லாத்தையுமே அமைதியா கேட்டு முடிச்சுட்டு, அப்படியா சரி ஓகே, நீ கேரளாக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு உடனடியாக கால் பண்ணு சரியா அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாங்க. பட் கால் கட்டான அடுத்த சில நொடிகள்லயே போலீஸோடைய ரியாக்ஷன் டோட்டலா மாறிச்சு. கொமிஷா ஸ்டேஷனுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனுடைய கைகளை இறுக்கி பிடிக்கிறாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கொமிஷா அப்படியே மிரண்டு போய் போலீஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். என்ன எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு பயத்தோட தடுமாறிட்டே கேட்க ஆரம்பிக்கிறான். பட் அவனை ரொம்பவே அலட்சியமா பார்த்த போலீஸ், வாடா அதை ஸ்டேஷன்ல வச்சு சொல்றோம், முதல்ல வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்டேஷன்ல அவன் ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சு போலீஸ் அவன் கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? சொல்லு, எதுக்காக விக்ரம் நாயக்க கொலை பண்ணீங்க அப்படிங்கறதுதான். இந்த ஒற்றை கேள்வியை கேட்டதுமே கொமிஷாவுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. என்ன நடக்குது அப்படின்னு புரியாம தன்னுடைய கண்களை கூட இமைக்க மறந்து உறைஞ்சு போன நிலைமையில போலீஸே பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா போலீஸோ ரொம்பவே கூலா, ரொம்பலாம் நடிக்காத தம்பி, ஊர் சுத்தி பார்க்க போனப்ப நீ எங்கெல்லாம் போனதா எங்ககிட்ட சொன்னியோ அந்த இடம் எதையுமே லக்ஷ்மணா போன்ல சொல்லவே இல்லையே. நீ சொன்ன இடங்களுக்கும் அவன் சொன்ன இடங்களுமே வேற வேறையா இருந்துச்சு. 2 பேருமே ஒன்னாதான் அன்னைக்கு போயிருந்தீங்க. அப்படின்னா நீங்க சுத்தி பார்த்த இடம் மட்டும் எப்படா வேற வேறையா இருக்கும் அப்படின்னு கேட்டு செக்மேட் வச்சு அவன் அப்படியே லாக் பண்ணாங்க. அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள கூடவே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கற மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருந்த அந்த டேபிள் மேல ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கத்தி எடுத்து அவனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இவ்வளோ நேரமா கொமிஷானுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல நடந்த இந்த மொத்த கான்வர்சேஷனையுமே அங்கிருந்த ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு போலீஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுட்டு இருந்திருக்காரு. இப்ப தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கொமிஷான் போலீஸ் காட்டுன அந்த கத்தியை பார்த்ததுமே அப்படியே மெதுவா தன்னுடைய தலையை குனிய ஆரம்பிக்கிறான். இனி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவன் நடந்த உண்மைகள் என்ன அப்படிங்கறத கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் சொன்ன காரணத்தை கேட்ட போலீஸ்க்கு, அட பாவிகளா, இதுக்கெல்லாமாடா ஒரு மனுஷனை கொலை பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி இருந்த கொமிஷாவை ரொம்பவே அதிர்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸையே அதிர்ச்சியாக்குன கொமிஷான் சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற காக்கிபூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் விக்ரம் நாயக். அவரு பெருசா படிக்கல அப்படிங்கறதால அவருக்கு சரியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. சோ எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் ஒரு வேலையை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவரு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையுமே வெளிநாட்டுல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையா கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் கேரளால வேலை பார்த்துட்டு இருந்த தன்னுடைய ஊரை சேர்ந்த லக்ஷ்மணா மற்றும் கொமிஷான் கிட்டையுமே ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஆனா இந்த 2 கொடூரன்களோ அப்பாவியான அவரை ஏமாத்தி பணத்தை புடுங்கணும் அப்படின்னும் அதுக்காக அவரை கொலையே பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே கொடூரமான ஒரு பிளானை போட்டிருக்கானுங்க. இப்படி இந்த பிளானை பத்தி எதுவுமே தெரியாத விக்ரம் ஒரு பெரிய நம்பிக்கையோட ஜூன் 13 அன்னைக்கு காலையில கேரளா ஷொர்னூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாரு. அப்படி வந்தவரு அங்க இருக்கிற ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து நேரா லக்ஷ்மணனுடைய நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி வேலைக்கு லீவ் எல்லாமே சொல்லிட்டு இவர் வர்றதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அவனுக்கு 2 பேருமே போன் கால் வந்ததும் ஆர்வமா கிளம்பி ஷொர்னூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறானுங்க. அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த விக்ரம கூட்டிக்கிட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வா ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் எல்லாமே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் பூரா நாடகம் ஆடி இருக்கானுங்க. கடைசியா அன்னைக்கு சூரியன் மறைஞ்சு இரவும் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு 3 பீர் பாட்டில வாங்கிட்டு அத யாருக்குமே தெரியாம மறைவா உட்கார்ந்து குடிக்கிறதுக்காக நான் இன்ட்ரோல சொன்னேன் இல்லையா, அந்த பாரத புலா அந்த ஆத்தங்கரைக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்கானுங்க. ஆத்தங்கரையுடைய இருட்டுல இப்ப விக்ரமுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறான் லக்ஷ்மணா. அப்ப மெதுவா தன்னுடைய கண்ணாலேயே ஒரு சிக்னல் கொடுக்க கொமிஷான் தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு பீர் பாட்டில வெளியே எடுக்கிறான். ஓகே, அதை நம்மளுக்கு குடிக்கிறதுக்காக தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விக்ரமும் ரொம்பவே இயல்பா தன்னுடைய கையை நீட்ட கொமிஷான் அந்த பாட்டில வச்சு விக்ரமுடைய தலையிலேயே ஓங்கி அடிக்கிறான். எதிர்பார்க்காத அந்த அடியால விக்ரம் அப்படியே நிலை குலைஞ்சு தடுமாற ஆரம்பிக்க விக்ரமுடைய கைகளை அவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிற
விக்ரத்தை லக்ஷ்மணன் இறுக்கி பிடிச்சுக்கிறான். அடுத்ததா கொமிஷான் தன்னுடைய பேக்ல மறைச்சு வச்சிருந்த ஒரு கூர்மையான கத்திய இப்ப வெளியெடுக்கிறான். அந்த செகண்ட் அங்க என்ன நடக்குது அப்படின்னே புரியாத விக்ரம் தன்னோட ஊர்க்காரங்க தன்னை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியாம அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாம உச்சக்கட்ட பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிக்க கொமிஷானோ அவன் கையில வச்சிருந்த கத்தியை வச்சு விக்ரமுடைய கழுத்திலேயே இரக்கம் இல்லாம அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறான். மேலும் அவருடைய நெஞ்சு வயிறு அப்படின்னு மாறி மாறி குத்த ஆரம்பிச்சிருக்கான். ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்த விக்ரம் அந்த இடத்திலேயே துடி துடிச்சு இறந்து போயிருக்காரு. இதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கொமிஷானும் லக்ஷ்மணாவும் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் எடுத்து கேஷுவலா அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்படி குடிச்சு முடிச்சுட்டு அந்த பாட்டில அந்த ஆத்துக்குள்ள வீசிட்டு ஒருவேளை விக்ரமுடைய உடல்ல இன்னும் உயிர் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக அவருடைய பேண்ட்டை கழட்டி அவருடைய ஆண் உறுப்பை அறுத்து எடுத்திருக்கானுங்க. அப்ப எந்த ஒரு அசைவுமே இல்லாததால ஓகே விக்ரம் இறந்துட்டாரு அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு ஆண் உறுப்பையும் அந்த பேண்ட்டையும் ஆத்துக்குள்ளேயே தூக்கி வீசியிருக்கானுங்க. அதுக்கப்புறமா அவருடைய இறந்த உடலை அங்கிருந்த புதருக்குள்ள அப்படியே அனாதையா மறைச்சு வைக்கிறானுங்க. கடைசியா அவருடைய பேக்ல இருந்த 38,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா கேட்டுக்கோங்க STI, வெறும் 38,000 ரூபாய் பணத்துக்காக தான் அவனுக்கு இப்படி பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை எடுத்துட்டு அந்த பேகை அங்க இருக்கிற புதருக்குள்ள தூக்கி வீசிட்டு அவனுக்கு கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த கத்தி எடுத்துட்டு போய் ஒன்னா ரெண்டா அந்த தண்ணியில கழுவிட்டு அதை அவனுடைய பேக்லயே வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. அப்படி போனவனுங்க ஸ்ட்ரெயிட்டா அவனுடைய ரூமுக்கு போய் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம நிம்மதியா படுத்து தூங்கியிருக்கானுங்க. ஆல்சோ அடுத்த நாள் எப்பவும் போல காலையில எந்திரிச்சு அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. பட் போலீஸ் கால் பண்ணதுல பயந்து போன லக்ஷ்மணா அவனோட போன்ல இருந்த விக்ரம் ஒரு டெலிபோன் பூத்ல இருந்து கால் பண்ணார் இல்லையா, அந்த நம்பரை மட்டும் அவசரமா டெலீட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல அடுத்த நாளே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல யாருக்குமே சொல்லாம ஊரை விட்டே கிளம்பி போயிருக்கான். கொமிஷானுடைய இந்த கன்ஃபெஷனை கேட்ட கேரளா போலீஸ் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம உடனடியா ஒடிஷாக்கு போறாங்க. அங்க ஒடிஷா போலீஸோட உதவியோட லக்ஷ்மணாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவனும் கொமிஷானும் சேர்ந்து விக்டிமான விக்ரம எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு ஊர் சுத்தினாங்களோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே அன்றைய நாள் நாங்க வெளியே ஊர் சுத்துறதுக்காக தான் போனோம் அப்படின்னு கொமிஷானும் லக்ஷ்மணாவும் போலீஸ் கிட்ட சொன்னாங்க இல்லையா. அப்ப கொமிஷானை நிக்க வச்சுட்டு போலீஸ் ஒடிசால இருந்த லக்ஷ்மணா கிட்ட கால் பண்ணி பேசினாங்க இல்லையா, அந்த கொமிஷான் ரொம்பவே கரெக்டா தான் போலீஸ் கிட்ட அன்னைக்கு சொல்லியிருக்கான். ஐ மீன் அவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அதை தான் அவன் சொல்லியிருக்கான். பட் இது எதுவுமே தெரியாத ஒடிசால இருந்த லக்ஷ்மணாவோ அடடா போலீஸ் நம்ம போன இடத்தையெல்லாம் அவங்களாவே விசாரிச்சு தெரிஞ்சுட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு பயந்து போயிருக்கான். ஸோ சுத்தி பார்த்த இடத்த எல்லாமே இவன் மாத்தி சொல்லி அவனும் போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கான், அந்த கொமிஷானையும் மாட்டி விட்டுருக்கான். இப்ப கில்லரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, கொலைக்கான மோட்டிவும் தெரிஞ்சு போச்சு. ஸோ கேஸும் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்கதான் இந்த கேஸுடைய மிகப்பெரிய ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் கிட்ட இந்த அளவுக்கு தெளிவா கன்ஃபெஷனை கொடுத்த கில்லர்ஸ் ரெண்டு பேருமே கோர்ட்ல போன உடனே அப்படியே மொத்தமா பல்ட்டி அடிச்சிருக்கானுங்க. சார் நாங்க இந்த கொலைகளை பண்ணவே இல்லை சார், போலீஸ் தான் எங்களை அடிச்சு மிரட்டி கம்பல் பண்ணி இந்த கன்ஃபெஷனை வாங்கிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கூலா சொல்லியிருக்கானுங்க. இதை கேட்குறப்ப என்ன ப்ரோ சொல்றீங்க, இது எல்லாமே குற்றவாளிகள் பண்ற ஒரு வழக்கமான விஷயம் தானே, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கில்லர்ஸ்க்கு எதிராக நடந்த அந்த அனல் பறக்கிற ஆர்குமெண்ட்டை தான் நான் பதிலா சொல்லணும். ஆக்சுவலா கில்லர்ஸ் மனசுல என்ன நினைச்சானுங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கன்ஃபெஷனை தவிர போலீஸ் கிட்ட வேற எந்த ஒரு எவிடன்ஸுமே பெருசா கிடையாது, நம்ம ஆக்சுவலா கோர்ட்ல போய் மாத்தி சொன்னாவே கேஸ் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருக்கானுங்க. பட் அவங்களுடைய இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரி அவங்களுக்கு எதிராக ஆர்கியூ பண்ண அரசு தரப்பு வக்கீல் அடுக்கடுக்கான ஆதாரங்களை கோர்ட்ல இறக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல 25க்கும் மேற்பட்ட சாட்சிகள் மற்றும் எவிடன்ஸ்களை கொண்டு வந்து கோர்ட்ல காட்டியிருக்காங்க. முதல்ல விக்டிமுடைய உடல் கிடந்த அந்த ஆத்தங்கரை பக்கமா மீன் பிடிக்கிறதுக்காக வந்த ஒரு இளைஞர், அவரு சாட்சியா வந்து நிக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்றைய நாள் ஜூன் 13 அன்னைக்கு நைட்டு சரியா 9:30 மணிக்கு அந்த இளைஞர் அந்த ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்ப தலையில நீளமான முடி வச்சிருந்த ஒரு நபரும் அவரு கூடவே இன்னும் 2 பேரும் அந்த இருட்டுல நடந்து போனதை அவரு பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆல்சோ அதையே தான் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல அப்படி மீன் பிடிக்க போனவரு நைட்டு நான் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு திரும்பி வரும்பொழுது அங்க அவங்க 3 பேருமே இல்ல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விக்டிமான விக்ரமுக்குமே நீளமான முடி இருந்ததால அவருடைய போட்டோ எடுத்து அந்த இளைஞர்கிட்ட காட்டின அரசு தரப்பு வக்கீல், பாருங்க இவர் தானா அன்னைக்கு நைட்டு நீங்க பார்த்தது இந்த நபர் தானா கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு ஷார்ப்பா கேட்கிறாரு. அதுக்கு அந்த மீன் பிடிக்கிறதுக்காக வந்த அந்த இளைஞருமே எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம ஆமா சார் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்ததா சாட்சி சொல்ல வந்தவர் ஒரு ஆட்டோக்காரர். அவருமே சம்பவம் நடந்த அன்றைய நாள், அதாவது ஜூன் 13 அன்னைக்கு நைட்டு சரியா ஒரு 11 மணி போல 2 இளைஞர்களை அந்த பாரதப்புழ ஆத்தங்கரை கிட்ட பிக்கப் பண்ணதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்கள ஷொர்னூர்ல இருக்கிற கிரைனைட் ஃபேக்டரியில தான் டிராப் பண்ணதாகவும், அது மட்டும் இல்ல அன்னைக்கு நைட்டு தன்னுடைய ஆட்டோல ஏறின அந்த 2 பேருமே கொமிஷானும் லக்ஷ்மணாவும் தான் அப்படின்னு தெளிவா அடையாளமும் காட்டியிருக்காரு. ஆக்சுவலா இப்போ நீங்க இந்த டைமிங்கை கவனிக்கணும் எஸ்டிஐ. இவரும் அந்த மீன் பிடிக்க வந்தவரும் சொன்ன அந்த குறிப்பிட்ட டைம்ல கொமிஷான் மற்றும் லக்ஷ்மணாவுடைய செல்போன் சிக்னல்ஸ் அந்த பட்டாம்பி ஊருடைய டவர் ரேஞ்சில் தான் அங்க இருந்திருக்கு. அதாவது அந்த ஆத்தங்கரை இருக்கிற அந்த ஏரியாவுடைய டவர் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. கூடவே ஜூன் 13 அன்னைக்கு காலையில ஷொர்னூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற டெலிபோன் பூத்ல இருந்து இறந்து போன விக்ரம் லக்ஷ்மணாவுடைய போன் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா லக்ஷ்மணாவுடைய கால் ஹிஸ்டரியும் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா பண விவகாரம். ஒடிசால இருந்து கிளம்பின விக்ரம் 38,000 ரூபாய் பணத்தை கையில எடுத்துட்டு தான் அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. இதை அவருடைய ரிலேட்டிவ்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பணத்துக்காக தான் இந்த கொலையே நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா லக்ஷ்மணாவுடைய ரூம்மேட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அவர்கிட்ட லக்ஷ்மணா ஒரு 13,000 ரூபாய் பணத்தை கடனா வாங்கியிருந்தான் அப்படின்னும், கொலை நடந்த அடுத்த நாளான ஜூன் 14 அன்னைக்கு அந்த பணத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கொமிஷானுடைய பேக்ல இருந்து 10,000 ரூபாய் பணத்தையும் போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இறந்து போன விக்ரம் கிட்ட இருந்து திருடின பணம் தான் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்குமெண்டா வைக்கப்படுது. மேலும் கில்லர்ஸ் உடைய பேக்கை செக் பண்ண போலீஸ் 2 கத்திகளை ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 கத்திகளுமே சம்பவத்துக்கு 2 நாள் முன்னாடி தான், அதாவது ஜூன் 11 அன்னைக்கு தான் ஒரு மார்க்கெட்ல கில்லர்ஸால வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கத்திகள் இருந்த பிராண்ட் நேம்ஸ் மற்றும் அதுல ஒட்டி இருந்த பிரைஸ் ஸ்டிக்கர்ஸ் அதை வச்சு அது தங்களுடைய கடைகள் இருந்து தான் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த கடையுடைய ஓனர்ஸ் அவங்களே வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. மேலும் அதுல ஒரு கத்தியில ரத்தக்கரை இருந்ததுமே ஃபாரன்சிக் டீமால ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதோட சேர்த்து விக்டிமுடைய உடலை அன்னைக்கு காலையில முதலா பார்த்தாரு இல்லையா ரியாசுதீன், அண்ட் விக்டிமுடைய ரிலேட்டிவ்ஸ், போலீஸ் டீம் அண்ட் கில்லர்ஸ் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா 27 பேர் கோர்ட்ல கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே முழுசா ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் 2016 கொமிஷான் மற்றும் லக்ஷ்மணாவுக்கு ஆயுள் தண்டனையை தீர்ப்பா கொடுத்திருக்கு. கூடவே 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. எஸ்டிஐ இப்ப இதோட கேஸ் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, விக்டிமுடைய ரிலேட்டிவ்ஸ், போலீஸ் டீம் மற்றும் அரசு தரப்பு வக்கீல்களும் ரொம்பவே நிம்மதியா இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான ஆர்குமெண்ட்டை கில்லர்ஸுக்கு ஆதரவா கிளம்புறங்கன்னு டிஃபென்ஸ் டீம் இப்ப கோர்ட்ல முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்டிஏ கதை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக். எனக்கு தெரியும் நம்மளுடைய எஸ்டிஏ ஃபேமிலியில நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே தான் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இந்த வீடியோ நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களை ஒரு சின்ன டிஸ்டர்ப் பண்றேன். எங்க அப்படியே போன் எடுத்து லைக் பட்டனை மட்டும் அப்படியே தட்டி விடுங்க பார்க்கலாம். அப்படி நீங்க லைக் பண்ணதுக்கு அப்புறமா கோர்ட்ல டிஃபென்ஸ் டீம் வச்ச அந்த ஷாக்கிங்கான வாதம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, போன் எடுத்துட்டீங்களா, லைக்க போட்டீங்களா, இப்ப வீடியோ கன்டினியூ பண்ணலாமா? ஓகே தானே? ஓகே எஸ்டிஐ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு அப்புறமா கில்லர்ஸ் 2 பேருமே சும்மாலாம் இல்ல, அந்த தீர்ப்பை எதிர்த்து நேரடியா கேரளாவுடைய ஹை கோர்ட்ல அப்பீல் பண்றானுங்க. இங்கதான் ஆட்டமே முழுசா மாற ஆரம்பிச்சது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அமைதியா இருந்த அவங்களுடைய டிஃபென்ஸ் டீம் ஹை கோர்ட் விசாரணையில உள்ள இறங்கி அப்படியே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வச்ச முதல் வாதமே கேரளாவுக்கு வந்த விக்ரம் லக்ஷ்மணாவுக்கு தான் கால் பண்ணார் அப்படிங்கறதே ஒரு பச்சை பொய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போலீஸ் சப்மிட் பண்ண அந்த ஆதாரத்துல ஒரு டெலிபோன் பூத்ல இருந்து லக்ஷ்மணாவுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு தான் ரெக்கார்ட் ஆயிருக்கே தவிர அந்த காலை பண்ணது விக்ரம் தான் அப்படிங்கறத போலீஸ் எந்த இடத்துலயுமே நிரூபிக்கல அப்படின்னு இருந்திருக்கு. விக்ரம் தான் அந்த போன் காலை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எந்த ஒரு ஆதாரமுமே அதுல கிடையாது அப்படின்னு ஷார்ப்பா ஒரு பாயிண்ட முன்னாடி வச்சாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2012 சிசிடிவி ஃபுட்டேஜ் உடைய யூஸ் இல்லை அப்படிங்கறதால விக்ரம் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணார் அப்படிங்கறத போலீஸால சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ப்ரூவ் பண்ண முடியாம போயிருக்கு. அடுத்ததா கிரைம் நடந்த அந்த இடத்துல வச்சு விக்டிமை பார்த்ததா சொல்ற அந்த இளைஞருடைய சாட்சியும், அதாவது மீன் பிடிக்கிறதுக்காக அன்னைக்கு நைட் வந்தார் இல்லையா ஒரு நபர், அவருடைய சாட்சியும் சரி, கொமிஷான் மற்றும் லக்ஷ்மணாவை ஆட்டோல கொண்டு போய் கிரைனைட் ஃபேக்டரியில் அன்னைக்கு நைட் டிராப் பண்ணார் இல்லையா அந்த ஆட்டோக்காரருடைய சாட்சியுமே சரி, இது ரெண்டுமே நம்பக்கூடிய சாட்சியே இல்லை அப்படிங்கிறது
டிஃபென்ஸ் டீமுடைய அடுத்த அதிரடியான வாதமா இருந்திருக்கு. அதுக்கு டிஃபென்ஸ் டீம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நைட் இருட்டுல அதுவும் ஒரே ஒரு டைம் மட்டுமே பார்த்தவங்களுடைய முகத்தை இவங்க 2 பேருமே எப்படி இவ்வளோ கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றாங்க? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ போலீஸ் தான் இவங்களை மேனுப்புலேட் பண்ணி செட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் கோர்ட்ல அடிச்சு சொன்னாங்க. கூடவே லக்ஷ்மணா அவன் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டான் அப்படிங்கறதாலேயே அது விக்டிம் கிட்ட இருந்து திருடின பணம் தான் அப்படின்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அதை நேர்ல பார்த்த சாட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. கமிஷன் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் இதே ஆர்குமெண்ட் தான் பொருந்தும். சோ கொலைக்கான மோட்டிவே பணம் தான் அப்படிங்கிறது இங்க அடிபட்டு போகுது. அதனால இவங்க 2 பேரும் தான் விக்ரம பணத்துக்காக கொலை பண்ணானுங்க அப்படின்னு சொல்றதுமே பொய் அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் டோட்டலா க்ளோஸ் பண்ணாங்க. ஆல்சோ கில்லர்ஸ் 2 பேருமே கடைகள்ல இருந்து கத்திகளை வாங்கினாங்க அப்படிங்கறதாலேயே அதை கொலை பண்றதுக்காக தான் வாங்கினாங்க அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அவங்க தங்கியிருந்த ரூமுக்கு சமையல் வேலைக்காக கூட அந்த கத்திகளை வாங்கியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கத்தியில இருந்த ரத்த கரை ஒரு மனித ரத்தம் அப்படின்னு தான் ஃபாரன்சிக் டீம் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா அது விக்ரமுடைய ரத்தம் தான் அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லலையே அப்படிங்கிறதையும் டிஃபென்ஸ் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா முன் வச்சாங்க. ஆக்சுவலா கில்லர்ஸ் அந்த கத்தி எடுத்து தண்ணியில கழுவுனதால கத்தியில இருந்த பிளட் சாம்பிள்ஸ் டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. இத ஃபாரன்சிக் டீமும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் இப்படி அக்செப்ட் பண்ணதை டிஃபென்ஸ் டீம் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது சிக்னல். கொமிஷான் மற்றும் லக்ஷ்மணாவுடைய செல்போன் சிக்னல் அந்த பட்டாம்பி ஊருடைய டவர் ரேஞ்சில் இருந்திருக்கு அப்படிங்கறத வச்சு அவங்க அந்த ஊர்ல இருந்தாங்க அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர அவங்க கொலை நடந்த அந்த ஸ்பாட்ல கிரைம் சீன்ல இருந்தாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட முடியாது இல்லையா அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் அதை உடைச்சாங்க. அடுத்ததா அந்த பேக், கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த பேக் விக்ரமுடைய தான் அப்படின்னு அவருடைய ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இதை வச்சு கொமிஷானையும் லக்ஷ்மணாவையும் எப்படி இந்த கேஸ்ல நீங்க சம்மந்தப்படுத்த முடியும்? அந்த பேக்ல ஒரு நம்பர் இருந்துச்சு. அதை வச்சு விக்டிமான விக்ரம், இறந்து போன விக்ரம் லக்ஷ்மணாவை தேடி வந்தாரு அப்படிங்கிற வரைக்கும் தானே சொல்ல முடியும். இந்த கொலையவே அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு இது எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாசான ஒரு ஆர்குமெண்ட்டை முன்னாடி வச்சாங்க. இப்படி வரிசையா சந்தேகத்தை எழுப்புற வாதங்களையே முன் வச்ச டிஃபென்ஸ் டீம் கடைசியா 2 முக்கியமான வாதங்களையும் முன் வச்சாங்க. அதுல முதலாவதா கில்லர்ஸ் கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கின கேரள போலீஸுடைய ப்ராசஸே டோட்டலா தப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கொமிஷானும் லக்ஷ்மணாவும் ஹிந்தியில சொன்ன அந்த வாக்குமூலத்தை அங்கிருந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் மலையாளத்துல வாய்மொழியா சொல்லியிருக்காரு. அதை கேட்டுதான் போலீஸும் மலையாளத்துல அந்த ரிப்போர்ட்டை எழுதியிருக்காங்க. இது சட்டப்படி ரொம்பவே தப்பான ஒரு ப்ராசஸ் மைலாட் அப்படின்னும். ஏன்னா கொமிஷானும் லக்ஷ்மணாவும் சொன்னதை அப்படியே ஹிந்தியில எழுதி அதை மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறது தான் சரியான ப்ராசஸ் அப்படின்னும். பிகாஸ் அப்படி எழுதுனாதான் நம்ம கொடுத்த கன்ஃபஷனை போலீஸ் சரியா தான் எழுதியிருக்காங்களா அப்படின்னு அவனுங்களுக்குமே ரொம்பவே தெளிவா புரியும் அப்படின்னும். ஆனா அதை போலீஸ் அப்படி பண்ணல அப்படிங்கறதால கொமிஷானும் லக்ஷ்மணாவும் அவங்க சொன்ன அந்த கன்ஃபஷனை போலீஸ் எழுதல. அதுக்கு மாறா போலீஸ் அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த கன்ஃபஷனை அவங்களாகவே மாத்தி எழுதியிருக்காங்க. சோ இந்த கன்ஃபஷனையே கோர்ட் ஏத்துக்க கூடாது அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் வாதாடுறாங்க. இது எல்லாத்தையுமே விட கொலை செய்யப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித உடல் விக்ரமுடையதான் அப்படிங்கறத கூட நாங்க முழுசா நம்ப தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மொத்த கேஸுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்சாங்க. കൊല്ലപ്പെട്ട ആളുടെ മൃതദേഹം വിക്രമിൻ്റേതാണെന്ന് പൂർണ്ണമായി വിശ്വസിക്കാൻ ഞങ്ങൾ തയ്യാറല്ല. ஏன்னா இங்க கொலை செய்யப்பட்டது விக்ரம் தான் அப்படிங்கிறத வெறும் போட்டோ ஆதாரங்களை வச்சு மட்டும்தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒடிசால இருந்து விக்ரமுடைய ரிலேட்டிவ்ஸ் கொண்டு வந்த அவருடைய போட்டோவையும் விக்டிமுடைய இறந்த உடல் போட்டோவையும் கம்பேர் பண்ணி தான் விக்ரம் தான் விக்டிம் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வந்திருந்தாங்க. இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்டா சொல்லணும் அப்படின்னா விக்டிமுடைய அந்த இறந்த உடலை அவருடைய ரிலேட்டிவ்ஸ் நேர்ல பார்க்க கூட இல்லை. விக்ரமுடைய ரிலேட்டிவ்ஸும் விக்டிமுடைய போட்டோவை வச்சு மட்டும்தான் அது விக்ரம் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருந்தாங்க. கூடவே விக்டிமை நேர்லயே பார்க்காத அவங்களுடைய சாட்சியை எப்படி முழுசா நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் டீம் மொத்த கோர்ட்டையுமே அப்படியே அதிர்ச்சி அடைய வச்சாங்க. ஓகே எஸ்டிஏ, இப்ப இது எல்லாமே கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? ப்ரோ ஃபாரின்ல என்னென்னமோ பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களே, ஏன் ப்ரோ டிஎன்ஏ சாம்பிளை வச்சு அது விக்ரமுடைய உடல் தான் அப்படிங்கறத ஈஸியா ப்ரூவ் பண்ணலாமே, அதை அவங்க பண்ணலையா அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இப்ப வந்திருக்கலாம் எஸ்டிஏ. ஆனா அங்கதான் இன்னொரு பரிதாபமான பிரச்சனையே வந்து நிக்குது. ஏன்னா விக்டிமான விக்ரமுடைய பேரண்ட்ஸ் ஆல்ரெடி
இறந்து போயிருக்காங்க. ஸோ விக்ரமுடைய டிஎன்ஏ சோர்ஸை கம்பேர் பண்றதுக்கு அவருக்கு அப்படின்னு சொந்த ரத்த உறவுகள் யாருமே இந்த உலகத்துல இல்லாம போயிருக்காங்க. இதிலிருந்து விக்ரம் தான் விக்டிம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸ் அப்படியே கோர்ட்ல இப்படி கையை கட்டிட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எஸ்டிஏ, கோர்ட்ல ஒரு கிரைம் கேஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதை சந்தேகத்துக்கு இடமே இல்லாம கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்ணணும். இப்போ கூட நம்மளுக்கு தெரியும் இந்த கொலையை பண்ணது லக்ஷ்மணா மற்றும் கோமிசான் தான் அப்படின்னு. ஆனா நான் இப்போ டிஃபென்ஸ் டீம் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அதை கேட்கும் பொழுது உங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆமாமா, இல்ல ஒரு வேளை கரெக்ட் தான், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணி இருக்கும். இந்த மாதிரி தோணவே கூடாது. அதுக்கு தான் சந்தேகம் இல்லாம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பல மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க, போலீஸ் இந்த கேஸ்ல இவர்தான் குற்றவாளி அப்படின்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்க தவறியதால் இவரு விடுதலை செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க விக்ரம் டெலிபோன் கால் பண்ணதிலிருந்து ஆக்சுவலா விக்ரம் தான் அந்த விக்டிமா அப்படிங்கிற வரைக்கும் இந்த கேஸை சந்தேகத்துக்கே இடமில்லாம போலீஸால ப்ரூவ் பண்ண முடியாம போயிருக்கு. அதுக்கான காரணம் இந்த கேஸை ரொம்பவே போரா தான் போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொமிஷானுக்கும் லக்ஷ்மணாவுக்கும் கொடுத்த கோர்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவனுங்களை இந்த கேஸில் இருந்தே கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கு. இந்த தீர்ப்பு 2023 செப்டம்பர் மாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து இப்ப வரைக்குமே அந்த கொமிஷானும் லக்ஷ்மணாவும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம சுதந்திர பறவைகளா சுதந்திர மனிதர்களா இந்த சமூகத்துல நம்ம கூட தான் உலாவிட்டு இருக்கானுங்க. பாத்தீங்களா, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தான் அவனுக்கு ரிலீஸ் ஆயிட்டானுங்க அப்படின்னு போலீஸ் டீம் அவங்களுடைய சைட்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பொறுமையா அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப போலீஸ் சொல்றது எல்லாமே 100க்கு 100 சரி அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளாலுமே வர முடியாது. பிகாஸ் ஒடிசால இருந்து கிளம்பின விக்ரம் நிஜமாவே எங்க போனார் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான விஷயமா தான் இருந்துட்டு வருது. ஐ மீன் கோர்ட்டு சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்ல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் உடைய என்எஃப்ஓ பத்தி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னு தான் அதை சொன்னேன். பட் அதில் இன்வெஸ்ட் பண்றதும் பண்ணாததும் கம்ப்ளீட்லி உங்களுடைய டெசிஷன் தான். லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைமும் ரொம்பவே லிமிடெட் தான். ஸோ உடனடியாக செக் பண்ணி பாருங்க. ஸோ மை டியர் மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ், எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இறந்து போனது ஒடிசால இருந்து வந்த விக்ரம் தான், அவரு தான் விக்டிம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவருக்கு நீதி கிடைக்காம போனதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ், யூனிக்கான கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கீழே அந்த கேஸ் நேமை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஓரிரு வாரங்கள்ல நம்மளுடைய சேனல் ஸ்டைல்ல அந்த கேஸை ரொம்பவே டீடைல்டா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவா நம்மளுடைய சேனல்ல போட்டுடலாம். இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.